வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 20. உள்ளத்தின் அடி ஆழத்தில் இப்படி ஒரு அரவணைப்புக்கும் ஆறுதலுக்கும் வெகு நாட்களாக ஏங்கி இருந்த இதயம் தன்போல் அவளையும் மீறி திலீப்பிடம் வெளிப்பட்டிருக்க தற்பொழுது அந்த சூழ்நிலையை சமாளிப்பது கயலுக்கு பெரும் பாடாக இருந்தது. கண்களில் சிரிப்புடன் என்ன என்றவன் மேலும் சீண்டவும், பிளீஸ் வேற பேசலாமே என்று இறைஞ்சுதலாய் பார்த்தாள். சரி சரி பொழைச்சு போ என திலீப் கை அசைக்க அவள் முகத்தில் நிம்மதி பிறந்தது. வேற என்ன பேசலாம் என்று இழுத்தவன், ஏய் வித்யாவுக்கு போன போடு என்றான் சட்டென்று. அவளுக்கா? எதுக்கு என்றாள் புரியாமல். அவள் மண்டையில் செல்ல கொட்டு வைத்தவன், இப்ப என் முன்னாடி வித்யா வித்யா அது அடுத்த வாரம் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவர் யாருன்னா அப்படின்னு என்னை பத்தி நீ வளைஞ்சு நெளிஞ்சு விஷயத்த சொல்றத நான் வேடிக்கை பார்க்கணும் என்று கல்மிஷமாக புன்னகைத்தான். என கழுத்தை வெட்டி நொடித்துக் கொண்டவள் அலைபேசியை எடுத்த நேரம் தான் வேறு ஒன்று நினைவு வர அவசரமாக அதை திறந்து பார்த்தாள். எதுக்கு அப்படி போனை முறைச்சு பார்த்துட்டு இருக்க என்று அருகில் இழுத்தவன் அவள் தன்னுடைய அழைப்பின் கால் ஹிஸ்டரியை குழப்பத்துடன் பார்த்திருப்பதை கவனித்தான். என்ன செய்யற? நீங்க சொன்ன மாதிரி என் போன்ல இருந்து உங்களுக்கு நிறைய கால்ஸ் போயிருக்கு. ஓ என நெற்றியை சுருக்கியவனின் இதழ்கள் அடுத்து புன்னகையில் பெரிதாக விரிந்தது. ஏன் சிரிக்கிறீங்க? அவளுக்கு பதில் தராமல், பேபி ஹோம்ஒர்க் முடிஞ்சதா என்று வெளிநோக்கி குரல் கொடுத்தான் திலீப். இதோப்பா ஒரு 2 minutes இந்த வர்றேன். முதலில் புரியாமல் பார்த்தவள், அடப்பாவே அவளா என்று விழிகளை விரித்தாள். அவன் பாவனையாய் கண் சுமிட்ட பற்களை கடித்தாள் பெண். குட்டிச்சாதான் தேவையில்லாம என்ன திட்டு வாங்க வச்சு ஒரு நாள் முழுக்க சோகமா சுத்த வச்சுட்டாள் என்று பொறுமினாள். அதில் நாயகன் வாய்விட்டு நகைக்க அவன் சத்தம் கேட்டு நோட்டு புத்தகம் பென்சில் சகிதமாக அறைக்குள் ஓடி வந்திருந்தாள் காருண்யா. என்னப்பா என்று ஆர்வமாக கேட்ட சிறுமியை தன் அருகில் அமர்த்தி கொண்டவன், நீ எழுதி முடி சொல்ற என்று விட்டு தன்னவனிடம் திரும்பி, நீ வித்யாவுக்கு போன போடு என உத்தரவிட்டான். மகளையும் அவனையும் ஒரு சேர முறைத்தபடி தோழிக்கு அழைப்பு விடுத்தாள் கயல். காருவோ, அத்தைக்கா நானும் பேசணும் என்றாள் வேகமாக. பேசலாம் பேசலாம், அம்மா முதல்ல பேசிட்டோம், நீ அதுக்குள்ள எழுதுற வேலை பாரு என்றதும் தன் எழுத்தை தொடர்ந்தாள் அவள். என்னடி டீச்சரம்மா, சென்னை போயிட்டு வந்தது ஒரே தடவைதான், இந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கோன்னு சுருக்கமா விஷயத்த சொல்லிட்டு வச்சவ, இன்னைக்குதான் ஆறாம திரும்ப போன் பண்ற என எடுத்ததுமே நக்கதாக விசாரித்தாள் வித்யா. இல்ல கொஞ்சம் வேலை சரியா இருந்தது. அப்படி என்ன வேலை? இப்ப எக்ஸாம் டைம் கூட இல்லையே. அவள் கேள்வியில் மெலிதாய் நெற்றியை நீவி விட்டுக் கொண்டவள் நிமிர்ந்து திலீப்பின் முகம் பார்த்தாள். அவனோ அவளின் அவஸ்தையை கண்கள் மின்ன சின்ன ரசிப்புடன் பார்த்திருந்தான். லேசாய் உதட்டை சுழித்துக் கொண்டவள் ஒரு செல்ல நொடிப்புடன் அவன் கருத்தை வேகமாய் ஒரு தட்டு தட்டியதில், அப்பாவை ஏமா அடிக்கிறீங்க என பட்டென்று கேட்டிருந்தாள் காரு. கையலோ பதறி அடித்து அவசரமாக அவள் வாயை அடைக்க, எது அப்பாவா, என்ன சொல்றாவ என்று மின்னலென விசாரித்தாள் வித்யா. முகம் முழுவதும் பெரும் பதற்றம் சூழ்ந்து கொள்ள திருத்திருவென்று விழித்தபடி பேச்சு மூச்சற்று கலவரமாய் அமர்ந்திருந்த பெண்ணை நோக்கி இதழ்களை குவித்து ஓசையின்றி ஒரு பறக்க முத்தத்தை வேறு பிள்ளை அறியாமல் சீண்டலாக ஆடவன் அனுப்பி வைக்க இன்னமும் அவளின் இதய துடிப்பு எகிரி குதித்தது. வித்யாவோ, கயல் கயல் லைன்ல இருக்கியா என்று அவளை ஏலம் விட்டுக் கொண்டிருக்க, இங்கே அவனின் மங்கையோ வெட்டால் அழுது விடுபவள் போல கலக்கத்துடன் அமர்ந்திருந்தாள். இந்த வயசுல காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் இப்படி பயப்படுற என தலையில் அடித்துக்கொண்டு அவள் கரத்திலிருந்த பேசியை தான் வாங்கினான் திலீப். ஹலோ. அவனின் தோரணையான குரலில் அந்த புறம் இருந்தவள் கப்பென்று அமைதியாகிவிட்டாள். ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? மீண்டும் அதிகாரமாக கேட்டதில் மிடற விழுங்கிக் கொண்டவள், இது கயல்விழி நம்பர் தானே என தயக்கமாக கேட்டாள். வாட், கயல்விழியா? இது சேலம் B11 போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்மா? ஐயோ என அலறிய சத்தத்திற்கு பின்னே இணைப்பு வேகமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. உன் ஃப்ரெண்டு ஒன்ன விட சரியான தொட நடுங்கியே இருப்பா போல இருக்கு. போலீஸ்னு சொன்னதோ அரண்டு போய் பட்டுன்னு வச்சுட்டா
என்று மேலும் நகைத்தான் டிஎஸ்பி. அதுவரை கண்களில் தேங்கி நின்ற நீர் வித்யாவின் நிலையை எண்ணி அவள் இதழ் விரித்ததில் கண்ணங்களில் உருண்டு ஓட மெல்ல அதனை துரைத்துக் கொண்டவள் அவரிடம் ரோஷமாக பேசினாள். நான் ஒன்னும் அவள மாதிரி தொடர் நடுங்கி கிடையாது. போலீஸ்னாலும் அசால்ட்டா பேசியிருப்பேன் என அலட்டி கொண்டாள். அப்புறம் ஏமா அந்த போலீஸ் கிட்ட மட்டும் இப்படி பயந்து நடுங்குற? இந்த போலீஸ் மட்டும்தானே என்கிட்ட எல்லாம் மீறி நெருங்க பாக்குறாரு. மெதுவாக அவள் முணங்கிக் கொண்டதில் பெண்ணை நெருங்கச் சொல்லி இவன் இதயத்தில் பெரும் மோகம் பிறக்க தங்களின் அருகில் இருவரின் பேச்சையும் புரியாமல் திரும்பி திரும்பி பார்த்திருக்கும் சிறுமியை கவனித்து மெல்லமாய் தன்னை நிலைப்படுத்தி பெருமூச்சு விட்டுக் கொண்டான் நாயகன். அவனின் அனல் மூச்சில் கேள்வியாய் அவனிடம் உயர்ந்த கயலின் விழிகள் அவனின் கோரிய வெளி வீச்சில் தன்னால் விரைந்து தழைந்து கொண்டது. இமைகள் படபடக்க குடிந்து இருந்தவளின் கரத்தை லேசாக பற்றி அழுத்தியவன், இங்கென்ன வேடிக்கை பேபி, இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலையா நீ என்று சிறுமியின் கவனத்தை திசை திருப்பினான். முடிக்கணும். அத்தைய அப்படி பயமுறுத்திட்டீங்களே, திரும்ப பேசலையா? நாங்க பேசிக்கிறோம், நீ இங்க இருந்தா வேடிக்கை தான் பாக்குற. சீக்கிரம் போய் ஹால் எழுதிட்டு வா என்றதும் சிறுமி அவர்களை சந்தேகமாக பார்த்தாள். என்ன பார்வை என்றவன் கன்னத்தில் தட்ட, எனக்கு தெரியாம ஏதாவது சீக்ரெட் பேச போறீங்களா நீங்க? அவள் கேள்வியில் சிரித்தவன், ஏன் இப்படி கேக்குற என விசாரித்தான். இல்ல, ஸ்கூல்ல பிரேக் பீரியட்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கா, அவங்க வீட்டுல அப்பா அம்மா ஏதாவது தனியா ஃபேமிலி சீக்ரெட்ஸ் பேசணும்னா டிவி பார்க்கப்போ படிக்கப்போன்னு அவளை உடனே ஹாலுக்கு அனுப்பிட்டு ரூமை லாக் பண்ணிப்பாங்களாம். சிறுமி ஆர்வமாக வெளிகளை விரித்து கதை கூறியதில் கையில் வெடுக்கென்று தன் கரத்தை திலீப்பின் பிடியிலிருந்து பதற்றத்துடன் உருவிக்கொண்டாள். அவன் முகத்திலும் லேசான வெட்க புன்னகை ஒன்று தோன்ற மெல்ல தொண்டையை செருமிக் கொண்டவன், அதெல்லாம் எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு பக்காவான ஃபேமிலியா மாறின பின்னாடிதான் நாங்க அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் பேசுவோம். நீ இப்ப முதல்ல கதை பேசுறதை விட்டுட்டு ஓடி போய் உன் மேலே முடி என்று காருவை துரத்தி விட்டான். அவள் பின்னே கையிலும் வேகமாக எழுந்து, நானும் ஹாலுக்கு போறேன் என்க அவளை இழுத்து தன் அருகில் அமர்த்தினான் திலீப். நானே இப்பதான் அவளை கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கேன், நீ வேற ஓடுற? பெண்ணோ தவிப்புடன் நெளிய, இப்படி நெளியாதிரி, ஏற்கனவே உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரே கிளிப்பா இருக்கு, இதுல நீ வேற என்ன டெம்ப்ட் பண்ணாத, ஓவரா ஹீட் ஆகுது பாடி என்று புலம்பினான் அவள். வார்த்தைகளில் மிகவும் நெருக்கம் காண்பிப்பவனை அவள் பதறிப்போய் பார்க்க, ரொம்ப முழிக்காத, நான்லாம் 90s கிட்ட என் எல்லையை தாண்ட மாட்டேன் என்றவன் அலட்டியதில் மற்றவை வடிந்து புன்னகை பிறந்தது நாயகிக்கு. கீழுதொட்டை கடித்துக் கொண்டவள், உங்களுக்கு என்னதான் செய்யறதோ என்று செல்லமாய் நுடித்தாள். இப்போ ஒண்ணு செய்ய வேணாம், மேரேஜுக்கு அப்புறம் என்ன வேணாலும் செய்ய என்று குறும்பாக கண் சுமட்டினான். எப்பாடி, என்னமா வாய் பேசுறீங்க நீங்க, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டேன் என்று கண்டனம் தெரிவித்தாள். வாட், நான் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள பேசக்கூடாதுன்னா எப்படி? எனக்கு வாக்கிய போற அடிமணி, எல்லாம் கேட்டுதான் ஆகணும் சட்டமாக கூறுபவனிடம், பாட அப்புறம் உங்க வாய்க்கு எப்படின்னா வாயெல்லாம் நினைச்சு பாருங்க, நீங்க காலத்துக்கும் சிக்கிக்கிட்டு முழிக்க போறீங்க என்று அலட்டினாள் கயல். நீதான் அந்த போலீஸ பார்த்தா மட்டும் பயப்படுவியே, பேச்சே வராதே. அது அப்போ, இப்போ இல்ல. பெண்ணின் அலட்டல் கூடி போனதில் அவளை இமைக்காமல் பார்த்தவன் கேட்ட கேள்வியில் மீண்டும் கலவரமானாள் கயல் விழி. அப்படின்னா இனி என்கிட்ட பயப்பட மாட்ட, என்ன அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிட்ட என்று புருவங்களை உயர்த்தினான். என்றவள் மீண்டும் மலங்க விழித்ததில் அவளை கொஞ்சமாக நெருங்கி அமர்ந்தவன், இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சு ஈஸியா தப்பிக்கலான்னு கனவு காணாத. நீ சொன்ன டயலாகையே உள்டாவ திருப்பி போட்டுக்கோ. இப்ப இருக்க மாதிரியே அப்போ வெறும் பேச்சோட நிறுத்திக்க மாட்டேன் என்று கிசுகிசுத்தான். தன் விரல்களை உள்ளங்கைக்குள் இறுக்கிக் கொண்டவள் அவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அதை கண்டு நெடுமூச்சு விட்டவன், ஏதோ இந்த விஷயத்துல லக்கிலி நான் தப்பிச்சுக்கிட்டேன் என்றான் உல்லாசமாக. அவள் புருவங்களை சுருக்கி அவன் முகம் பார்க்க, காருவுக்கு நீ உண்மையான அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதும் ஹை, அப்போ அவளுக்குன்னு லவ், ஹஸ்பண்ட்னு பழைய அஃபெக்ஷன், சென்டிமெண்ட் எதுவும் இருக்காது. நாம தயங்காம அப்ரோச் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கலான்னு ஓவர் ஹாப்பி ஆயிட்டேன். அப்பதான் உள்ள இருந்த இன்னொரு மைண்ட் வாய்ஸ் என்ன அலர்ட் பண்ணுது. ஆனா உன்னை ரொம்ப முறப்பாலேடா, வாய் வேற அன்லிமிட்டடா பேசும், நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் தேடினாலும் உன் பொண்டாட்டிக்கிட்ட வெக்கோங்கிற ஒரு வஸ்து எல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு கெக்க பெக்கேன்னு சிரிச்சு வச்சது. ஆமாவான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சேன். அப்புறம் இட்ஸ் ஓகே, அதுவும் லைஃப் இன்ட்ரெஸ்டா தான் போகும்.
அதை விட அவளுக்கு உள்ள அப்படி ஒரு உணர்வை நாம கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச் தானே. ட்ரை பண்ணுவோம்னு பல விஷயங்கள் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா எதுக்குமே வேலை இல்லாம நீ இந்த அளவு வெக்கப்படுவேன்னு நான் நினைச்சே பாக்கல என்றவனை பலமாக முறைத்தாள் கயல். என்ன, என்னை பத்தி எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கீங்க நீங்க? ஹே, உன்னதான் இப்படி யோசிக்கணும்னா வேற யாராவதுனாதான் நீ தப்பு சொல்லணும். எல்லாம் ஒரு முடிவோடு தான் செய்றீங்க போல இருக்கு. பின்ன எத்தனை வருஷ கனவு, மீச முளைக்க ஆரம்பிச்சதுல இருந்தே கூடவே வளர்ந்த ஆசைகளாச்சே. அது சரி, சும்மா சும்மா சுத்தி சுத்தி இதையே பேசாதீங்க. வித்யாவுக்கு போன் பண்ணணும், பாவம் பயந்திருப்பா என்று அவளுக்கு அழைப்பு விடுத்தாள். அவளோ கலக்கத்துடன், ஹே கயல், உன்கிட்ட பேசும்போது ஏதோ கிராஸ் டாக் போயிடுச்சு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்றாள் பரிதாபமாக. நமட்டை கடித்து புன்னகைத்தவள், அது கிராஸ் டாக் தாண்டி, ஆனா நீ நினைக்கிற மாதிரி சிக்னல் குளறுபடியில வந்ததில்ல. என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த வெள்ளங்க பிடிச்சவர் பேசின கிராஸ் டாக் அது என்று விஷயத்தை கூறினாள். மெல்லமாக டிஎஸ்பியுடன் தனக்கு நடக்க இருக்கும் திருமணத்தையும் தெரிவித்தாள். பெரும் பிரமிப்புடன், என்னடி சொல்ற என விசாரித்தவளிடம் கடந்த 4 நாட்களாக நடந்த அனைத்தையும் பகிர்ந்தவள் அழைப்புதல் அச்சிட்டு வந்தவுடன் நேரில் வீட்டிற்கு வருவதாக கூறி வைத்தாள். அவளே அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகிறா, இன்னும் மத்தவங்க என்னன்னு சொல்வாங்களோ. மறுபடியும் துவண்டவளின் கரம் பற்றி அழுத்தியவள், யார் என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கை நாம வாழ போறோம். அன்னைக்கே சொன்னதுதான், மத்தவங்க வாழ்க்கைய நாம கெடுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் என்றான் சற்றே எரிச்சலுடன். சரி சரி, கோவப்படாதீங்க. இதெல்லாம் புதுசா இருக்கிறதால எனக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. நான் கூட தான் அன்னைக்கு முதல்ல பார்த்தப்போ புதுசு, நீ அப்படியே என்கிட்ட பேசின. இதழ்களில் பட்டென்று இளநகை பூக்க, இல்லதான், உங்ககிட்ட அப்போ எனக்கு பயமே வரல என்று கண்கள் மின்ன பார்த்தாள். தானும் லேசாய் முறுவளித்தவன், இப்படியே இரு என அவள் கண்ணம் கிள்ளிவிட்டு, ஓகே டைம் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா என்று எழுந்தாள். சடுதியில் முகத்தின் ஒளி குன்ற மெதுவாக கயல் எழ, முடிச்சுட்டேன் என சந்தோஷமாய் குதித்துக் கொண்டு உள்ளே வந்தாள் காருண்யா. குட் என அவள் தோள் தட்டியவன் கிளம்புவதாக கூறவும் பிள்ளையின் முகமும் ஏமாற்றம் கொண்டது. நான் இப்பதானே எழுதி முடிச்சுட்டு வந்தேன். அப்பொழுதே அவர்களின் முகமாற்றத்தை கவனித்தவன் பெரியவளிடம் எதையும் சமாதானப்படுத்த முயலாது என்று சின்னவளை கைகளில் அள்ளி கொண்டான். இன்னும் ஒரே வாரம்தான், அப்புறம் அப்பா அம்மா மேரேஜ் முடிஞ்ச பின்னாடி நாம எப்பவோ ஒரே வீட்டுலதான் இருப்போம், ஓகே என்று அவள் நெற்றியில் முட்டினாள். லேசாய் சோர்ந்து போனாலும் ஓகேப்பா என்று அமைதியாய் ஏற்றுக்கொண்டாள் சிறுமி. குட் கேர்ள் என்று அவள் உச்சியில் முத்தம் பதித்தவன், ஓகேவா என கயலிடம் திரும்பி கண்களால் வினவினான். அதற்குள் தன்னை சமாளித்து இருந்தவள் மெலிதாக முறுவளித்து ஆமோதிப்பதாக தலையசைத்தாள். நீயும் குட் கேர்ள் தான். திலீப் பாராட்டியபடி அவளை மெல்ல நெருங்க முயல பட்டென்று அவன் கரத்தில் ஒன்று வைத்தவன் பிள்ளையை காட்டி கண்களை உருட்டினாள். பக்கா அம்மா என கேலியாய் சிரித்து காருவை இறக்கிவிட்டு கிளம்பி சென்றான். தனக்குள் மௌனமாய் நகைத்துக் கொண்டவள் கதவை சாற்றிவிட்டு உள்ளே வந்து தன் மகளுடன் படுக்கையில் சரிந்து நிம்மதியாய் விழிகளை மூடிக்கொண்டாள். அன்றைய நாளின் முடிவில் அவர்கள் இருவருக்கும் மனதால் மிகவும் நெருக்கமாக மாறியிருந்தான் அந்த துணை காவல் கண்காணிப்பாளர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.